ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் எடிட்டோரியல் ரீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ரீடிங் ஹேபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும், இல்லை க்ளோஸ் டெஸ்ட்டாக இருக்கும், இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட் அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டான சுச்சுவேஷன் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் கூட நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஹெட்டிங். பாலிசி மேக்கர்ஸ் மஸ்ட் டேக் த ஒமிக்ரான் த்ரெட் சீரியஸ்லி அண்ட் இன்க்ரீஸ் டெஸ்டிங். ஸோ பாலிசி மேக்கர்ஸ்னால் இந்த ஒமிக்ரான் சம்மந்தப்பட்டவங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஒமிக்ரான் இது இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே ஒமிக்ரானை பற்றியானது. அதை தான் அதில் எழுதியிருக்காங்க. எதோட ஃபஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா, ஒமிக்ரான் வந்தால் கூட ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஸோ அதோட சீரியஸ்னஸை கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த சீரியஸ்னஸை அவங்க அதை மனசில் எடுத்துகிட்டு டெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ த ஒமிக்ரான் வேரியண்ட் இஸ் galloping across the US and many countries in Europe at a pace never seen since the pandemic began. இதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ்லேயே டெல்டா வேரியண்ட் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது ஒமிக்ரான் வேரியண்ட். இது கேலோப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். அதான் அதோட மீனிங். ஸ்பீடாக போகிறது, அதை இந்த பக்கம் எழுதியிருப்பேன். ஸ்பீட், ரன், கோ லைக் லைட்டிங். அதை ரொம்ப ஸ்பீடாக போகிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒமிக்ரான் வேரியண்ட் இஸ் galloping across the US. ஸோ யூஎஸ்லேயும் சரி அண்ட் மெனி கண்ட்ரீஸ் இன் யூரோப்பில் நிறையா கண்ட்ரீஸ்லேயும் சரி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அட் அ பேஸ் நெவர் சீன் சின்ஸ் த பேண்டமிக் பிகான். இந்த பேண்டமிக் வந்ததில், இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் வந்ததில் இருந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேறு எந்த ஒரு வேரியண்ட்டோ, ஒரு செகண்ட் வேவ் எடுத்துட்டாலும் சரி, எதுவுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததில்லை. பேஸுங்கிறது ஃபாஸ்ட்டாக தாங்க குறிக்குது, ஸ்பீடை தான். கலோப்பிங்கிறதும் ஸ்பீடு தான். If the United States set a new record of fresh cases on a single day on December 27 with over 0.54 million cases, the 7-day average is at 240,400 cases a day, a 60% increase compared to the previous week. ஸோ யூஎஸில் வர்ற கேசஸை பற்றி சொல்லியிருக்காங்க. யூஎஸில் December 27 எடுத்திருக்காங்க. அதில் ஒரே நாளில் ஃப்ரெஷ் கேசஸ் மட்டும், புதுசாக வந்த ஃப்ரெஷ் கேசஸ் மட்டும் எவ்வளோனா 0.54 மில்லியன் கேசஸ்க்கும் மேலே. ஸோ இதில் 7-day ஆவரேஜ் என்னன்னு பார்க்குறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு அதுக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 60% ஜாஸ்தி. அட்லீஸ்ட் 7 countries in Europe, Britain, Denmark, France, Greece, Italy, Portugal and Spain are witnessing a similar trend this week. ஸோ இதே மாதிரி யூரோப்பில் 7 country எடுத்துட்டிங்கன்னா, அது என்ன 7 countryன்னு சொல்லியிருக்காங்க. விட்னஸிங் அ சிமிலர் ட்ரெண்ட் இன் திஸ் வீக். ஸோ அதுலேயும் என்ன ஆகுதுன்னா, சேம் வே எப்படி யூஎஸில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது. World Health Organization said the number of COVID-19 cases recorded globally shot up by 11% last week, December 20 to 26, compared with the previous week. World Health Organization என்ன சொல்லியிருக்காங்க? World Health Organization தான் ஹூன்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, COVID-19 கேசஸ் குளோபலானா அரவுண்ட் த வேர்ல்டு, உலக அளவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்தை விட ஷார்ட் அப் அப்படின்னா இங்கே ஷூட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான். ஷார்ட் அப்னு சொல்லுவோம். அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. While the number of new deaths stayed nearly the same as the previous week. நியூ கேசஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் டெத் கேசஸ் பார்த்துட்டோன்னா லாஸ்ட் வீக் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்குது. But globally, the weekly new cases are close to but yet to surpass the peak witnessed in the last week of April 2021. So April 2021 உடைய லாஸ்ட் வீக்கில் தான் பீக் லெவலுக்கு வந்துச்சு. ஸோ அந்த பீக் லெவலையும்
தாண்டுற ஒரு அபாயம் இருக்குது நியூ கேசஸ். ஸோ சர்பாஸ் அப்படின்னா அது எக்ஸீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸீட் எக்ஸல்னு அர்த்தம். லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா அந்த நியூ வேர்ட்ஸோடைய மீனிங் கொடுத்துருப்பேன். சர்பாஸ்னால் எக்ஸீட் எக்ஸல்னு அர்த்தம். அடுத்தது, the sharp increase in daily cases is not surprising given the highly infectious nature of the Omicron variant. ஸோ இப்படி டெய்லி கேசஸ் வந்து ஜாஸ்தியாக வர்றது வந்து இது ஒன்றும் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் அப்படின்னா ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். கிவன் the highly infectious nature of the Omicron variant. ஸோ Omicron variant highly infectious தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப வீரியம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். It is estimated that it spreads nearly 3 times faster than the highly transmissible Delta variant. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக பரவுனது டெல்டா வேரியன்ட். அந்த டெல்டா வேரியண்ட்டை விட 3 மடங்கு அதிகமாக இது பரவும். While Omicron has emerged as the dominant variant in a few countries, it has not completely displaced the டெல்டா வேரியன்ட். ஸோ டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னா ரீப்ளேஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒமிக்ரான் வந்துட்டு இப்போ சொன்ன யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த 7 கண்ட்ரிஸ் இன் யூரோப்பாக இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது டாமினண்ட்டான ஒரு வேரியண்ட், டாமினண்ட்டான ஒரு வைரஸ், ஒரு டிசீஸ் என்ன அப்படின்னா கொரோனாலேயே வந்துட்டு என்ன ஒமிக்ரான் தான். ஸோ அப்படி இருந்தால் கூட டெல்டாவை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணல. The twin threats from the two variants are responsible for fresh cases reaching record numbers in many countries. The Omicron, the twin threatsனா டெல்டா வேரியண்ட்டும் இதையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஒமிக்ரான் வேரியண்ட் ரெண்டுமே வந்துட்டு இந்த ரெண்டும் தான் வந்து ஃப்ரெஷ் கேசஸை ஜாஸ்தி ஆக்கிட்டே இருக்குது. ஆர் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் கேசஸ் ரீச்சிங் ரெக்கார்ட் நம்பர். ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கில் இருக்க கேசஸை விட ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு ரெக்கார்ட் பிரேக் மாதிரி வருது. காரணம் இந்த 2 வேரியண்ட்டும் தான். The Omicron variant has a superior ability to cause breakthrough infections in fully vaccinated people and also cause reinfections in people who have been previously infected. breakthroughனா என்னன்னு பார்க்கலாம். breakthrough அப்படின்னா சடன் ட்ராமட்டிக் டெவலப்மெண்ட், சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக டெவலப் ஆகுறது, அதிகமாகிறது. ஸோ இது வந்து ஒமிக்ரான் வேரியன்ட் ஹேஸ் அ சுப்பீரியர் எபிலிட்டி டு காஸ் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வேக்சின் போட்டால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கொரோனா பொறுத்த வரைக்கும். பட் அவங்கக்கிட்டையும் சடனாக அதிகமாக இருக்குது ஒமிக்ரான் வேரியண்ட். அவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இதனால். அண்ட் ஆல்ரெடி கொரோனாவால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் இது வந்து வருது. இது ஒமிக்ரானால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. Early data from South Africa and the United Kingdom suggests a reduced risk of severe disease requiring hospitalization, particularly among those fully vaccinated and previously infected. ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல ஒமிக்ரான் கண்டுபிடிச்சப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை யூகேயில் பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் வேக்சினேஷன் போட்டாங்க, அந்த செகண்ட் 2 டோசஸ் போட்டாங்கனாலும் இல்லை ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கோ அதிகமாக இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தலை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு கூட அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தலை, ரிஸ்க்கு கம்மி தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் டூ early to draw conclusions as there is an inevitable lag between infection and hospitalization and the protection offered by vaccines against Omicron in older and other vulnerable populations is still not clear. But it is still too early to draw conclusions. இது வரைக்கும் ஏர்லி டேட்டா முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தப்போ அவங்க வந்து ஒமிக்ரான் பார்த்தப்போ சொன்ன விஷயம் ரிஸ்க்கு கம்மி தான் ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புளுக்காக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி இன்ஃபெக்டட் பீப்புள். பட் ஆனால் இட் இஸ் ஸ்டில் டூ ஏர்லி அப்படிங்கும்போது இப்போ இன்னும் அதை பற்றி ஒழுங்காக தெரியாமல் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதான் டூ ஏர்லி டு ட்ரா கன்க்ளூஷன்னா ரொம்ப சீக்கிரமான முடிவுக்கு வர முடியாது. as there is an inevitable lag between infection and hospitalization. inevitable-னா unavoidable, தவிர்க்க முடியாத ஒரு கேப் இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் இன்ஃபெக்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க, அதில் எத்தனை பேர் வேக்சின் போட்டவங்க, அந்த மாதிரி
ஒரு சில டேட்டா வச்சு தான் நம்ம வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃபர்ட் பை வேக்சின்ஸ் அகெயின்ஸ்ட் ஒமிக்ரான் இன் ஓல்டர் ஆஃப்கோர்ஸ் முதியவர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது, இல்லை குழந்தைகளுக்கு, இல்லை வீக்காக இருக்கிறவங்களுக்கு, அந்த வல்னரபிள்னால் பாதிக்கப்படக்கூடிய இதில் இருக்கிறவங்களுக்கு, பாதிக்கப்படக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு பற்றியான விஷயமும் கிளியராக இல்லை. இந்தியா ஹேஸ் பீன் விட்னஸிங் அ சர்ச் இன் கேசஸ் இன் மெனி ஸ்டேட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா சர்ச்னா இன்க்ரீஸ் தான். ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் மெனி ஸ்டேட்ஸில் நிறையா நிறையா மாநிலத்தில் இந்த கேஸ் அதிகமாகிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 waves, the increase in cases is currently seen in large cities. ஸோ பெரிய மாநகரங்களில் தான் உனக்கு 2வது அலையில் அதிகமாக இருந்தது. கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பெரிய நகரங்களில் இருந்தது. The total number of Omicron variant cases reported in India is inching closer to 1300. ஸோ ஒமிக்ரான் கேசஸ் இப்போதைக்கு இந்தியாவில் டோட்டலாக பார்த்தா 1300 பக்கத்தில் வந்துடுச்சு. அண்ட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் 22 states. ஸோ 22 ஸ்டேட்ஸ்லேருந்து 1300க்கு மேலே கேசஸ் வந்துடுச்சு. தெர் இஸ் நோ ரீசன் டு பிலீவ் தட் த வேரியன்ட் வில் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் மட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணணும் நம்ம நம்ப முடியாது. ஸோ இந்தியாவிலையும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக ஆகும். ஸோ த ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் நேச்சர் ஆஃப் த வேரியண்ட் அண்ட் இட்ஸ் எபிலிட்டி டு காஸ் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ரீஇன்ஃபெக்ஷன்ஸ் and the fact that people with no travel history or contact with international passengers have tested positive for the virus should alert policymakers to take the Omicron threat seriously. The highly transmissible nature of the variant அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப அதிகமாக இது வந்து டிரான்ஸ்மிட்னால் பரவுது இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த வேரியண்ட்டுக்குரிய விஷயமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுது. அண்ட் ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் வருது, ஃபுல்லாக வேக்சினேட்டட் பர்சனுக்கும் வருது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட, ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லாமல் வேறு எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட வருது. அண்ட் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸோட முன்னாடி அப்படி தான் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சரோட கான்டாக்ட் இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்தது. இங்கே அப்படி இல்லை இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸோட கான்டாக்டில் இல்லாதவங்களும் பாசிட்டிவ் ஆகுறாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக இது வந்து ஃபாஸ்ட்டாக பரவுதுன்னு தான் அர்த்தம். அதனால் இந்த ஒமிக்ரானை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The first step in addressing this concern is to increase the daily testing numbers and adopt a dual RT-PCR testing strategy. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு டெய்லி டெஸ்ட் பண்ணுறது அதிகமாக பண்ணணும், நிறையா பேருக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டியூவல் RT-PCR டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. 2 RT-PCR டெஸ்ட்டு அப்படின்னா, டெஸ்டிங் ஆல் பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் வித் அ கிட் கண்டெய்னிங் த S gene டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாசிட்டிவ் சாம்பிள்லேயும் S gene கிட் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க பிஃபோர் சீக்வன்சிங் ஃபார் ஒமிக்ரான் டிடெக்ஷன். ஸோ ஒமிக்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை RT-PCR பண்ண சொல்கிறாங்க. இந்தியா ஷுட் நாட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ் கமிட்டட் during the second wave by allowing the virus to spread widely. ஸோ இந்தியா வந்து 2வது அலையில் பண்ண அதே தப்பை மறுபடியும் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு எடிட்டோரியல். இன்றைக்கி நம்ம பார்த்த நியூ வேர்ட்ஸ் பார்த்தா கேலோப்பிங், ஸ்பீடு ரன்னுன்னு அர்த்தம். இல்லை மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்பீடு, ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி மீனிங்கில் தான் வந்துச்சு. அது கேலோப்பிங், பேஸ். அப்புறம் பிரேக் த்ரூனா சடனாக டெவலப் ஆகுறது அந்த மாதிரி. சர்பாஸ்னால் அதிகமாக, எக்ஸீடு. டிஸ்பிளேஸ்னால் ரீப்ளேஸ். இன்எவிட்டபிள்னால் தவிர்க்க முடியாது, அன்அவாய்டபிள்னு அர்த்தம். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு
தேங்க்யூ.